ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த அதிசாய்ந்த மாலை வேளையில் இந்த ஒரு சிந்தை காலங்களில் கடவுளுடைய திருச்சமூகம் நோக்கி நாம் வந்திருக்கின்றோம். கடவுளுடைய திருச்சமூகத்தில் நம்மை நாம் முழுவதுமாக இந்த தொழுகை வேளை நாம் அர்ப்பணிப்போம். அப்போஸ்தலருடைய மரபை இவரிடம் இருந்தது. யோவான் 12 நாளை நீங்கள் வீட்டில் பார்த்தா தெரியும். இவன் இயேசு பாதங்களில் தைலத்தை பூசிய போது அதை விட்டு ஏன் தரித்திரத்துக்கு கொடுக்கலாம் என்று கூறினார். பணத்தின் மீது பற்றுதல் கிடையாது. அதே செல்வான் மற்ற இயேசு செய்த அற்புதங்கள் அவர் உயிரோடு எழுப்புவதை பார்த்து இவர் பின்னாளில் ஒரு அரசனாக வருவார் என்றும் தனக்கு ஒரு பதவி கிடைக்கும் என்று பதவி ஆசையாக தான் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறான். ஆனால் சுவிசேஷத்தில் பண ஆசை அப்படின்னு சொல்லி போடுகிறது. பண ஆசை இல்லை. இயேசுவை கொலை செய்த போது அவன் மனம் கசிந்து அழுதான். 30 வெள்ளிக்காசை தேவாலயத்தை விட்டிருந்தான் மற்றும் அவன் 4 சென்றான் என்று மத்தேயு 27:4 வாசிக்கிறோம். அதே போல இன்னொரு அப்போஸ்தலர் நடத்தியில 1:18 உடல் சரிந்து செத்தான். உடல் சரிந்து செத்தான் என்பதும் சரி. கடவுள் இந்த யூதாஸ் காரியத்தை நல்ல நோக்கத்துக்காக தான் தெரிவு செய்தார். இயேசு நல்ல நோக்கத்தோடு தான் தெரிந்திருப்பார். அவனுக்கு உண்மையான அப்போஸ்தலர் நிலைக்கு வர வேண்டும் என்று இயேசு பலமுறை கண்டித்திருக்கிறார். கடவுளுக்கு முன் அடிமை என்பதை அவன் தீர்மானம் இல்லை. யூதாஸ் காட்டி கொடுத்ததும் கடவுளின் தீர்மானத்தின்படியே இயேசுக்கு யூதாஸ் காட்டி கொடுப்பதும் தெரியும். கடவுளின் சித்தத்தை நிறைவு செய்வதற்காக செயல்பட்டான் என்பது அறிஞர் கொண்டிருக்கிறார். மற்றும் யூதாஸ் இயேசுவோடு இருக்க போயினும் அவனுடைய ஆவி அமைதியில் இல்லை. தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாக இருந்தால் மாமிசத்தை நாம் புருஷனாக காட்டிக் கொள்ள விரும்புவதில்லை. துன்மார்க்க தண்டனை தேவ நியமனத்தின்படி அல்ல, அவருடைய நலக்கட்டி என்று இருக்கும். இந்த மாதிரி கடவுள் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் மகிமையோடு விளங்க வேண்டும், நல்ல காரியத்திற்காக தான் இருக்கும் என்பதை கூறி யூதாஸ் காரியம் ஒரு கல்வனோ அல்லது மன ஆசை பிடித்தவனோ அல்ல. அவன் பதவி ஆசை தான் அவனுக்கு மேல் இருந்தது. அந்த பதவி ஆசையில தான் யூதாஸ் கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்த அந்த அனுபவம் எப்படிப்பட்ட ஒரு பின்னணியத்திலே மத்தேயு நற்செய்தியாளர் இதை சொல்கிறார் என்று சொல்கிற நிலையிலே அந்த பஸ்கா பண்டிகை என்று யூதாஸ் காரியத்து மூலமாக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த வேளையிலும் யூதாசுடைய வாழ்வை நாம் எண்ணி பார்க்கின்ற வேளையிலே அவர் வாழ்விலே காணப்பட்ட ஒரு அனுபவம் பண ஆசை இல்லை என்பதை இன்றைக்கு நாம் கேட்டோம். எதிரிகளை நாமத்தை எல்லாரையும் மாய்த்து விடுவார், ஒரு தனி ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் என்கின்ற ஒரு தைரியத்திலே தான் இயேசுவை கூட யூதாஸ் காட்டிக் கொடுப்பதற்கு முனைந்தான். இந்த வேளையிலும் அந்த பின் நாட்களிலே அவன் வாழ்க்கையிலே கடவுள் ஆண்டவரை ஏற்படுத்துகின்ற ஒரு அரசாட்சி தனக்கு ஒரு சிறப்பான பதவி கிடைக்கும் என்கின்ற ஒரு இடத்திலே அவன் ஆண்டவரை காட்டிக் கொடுப்பதாக பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய மாதிரிகளை நம்முடைய வாழ்க்கைகளை கடைபிடித்து வாழ்கிறோமா? இன்றைக்கு இந்த உலக சமுதாயத்தில் நாம் காணப்படுகின்ற வேளையில ஏதோ சலுகைக்காகவோ ஏதோ பேருக்காகவோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோமா? அந்த உலகம் எந்த நிலை வந்தாலும் ஆண்டவரை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு ஆண்டவரை சார்ந்து வாழ்வர்களாக இயேசுவை காட்டிக் கொடுக்கிற அனுபவத்தை இல்லாதபடிக்கு மறுபடியும் அவரை சிலுவையில் அடைக்கிற அனுபவத்தோடு கூட காணப்படாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை என்பது ஆண்டவருக்கு பிரியமும் இருக்கும்படியாக ஆண்டவருக்காய் சாட்சிகளாய் வாழும்படியாக எது வந்தாலும் இந்த உலகத்திலே மன்னிக்காத இந்த வேளையிலும் நாங்கள் உங்களுடைய சமூகங்களை தாழ்மையாக அர்ப்பணிக்கின்றோம். பல நேரங்களில் நாங்கள் யூதாசை போல நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் காணப்பட்டாலும் இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களுக்காக உலகத்துடைய பதவி சார்ந்திருக்கிற காரியங்களுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து விடுகிற மக்களாக இல்லாதபடிக்கு
முடிவடைந்தும் நிலைத்திருக்கிறவனே, உடைய ஆசீர்வாதங்களை நிறைவான வாழ்வினர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நிலையான வாழ்வினர் சுதந்திரிக்கப்படத்தக்கதாக, இவருடைய வாழ்வும் வழிபாடும் உமக்கு ஏற்புடையத்தக்கதாக இருக்க கடவுளை அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, தொடர்ந்து உடைய கரம் தொடர்பு தங்கட்டும். செய்திருத்த அன்பு சாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வழிபட்டு பிரயாசப்பட்டு அவர்கள் பிரச்சனை செய்து நிறைவாக்கி சொல்லியிருக்கிற பொழுது, எங்களுக்கு பகிர்ந்திருக்கிற பொழுது நல்ல வாழ்வு மன்னாவாக எங்களுக்கு கொடுத்தபடினாலே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கடவுளை தொடர்ந்து உடைய குடும்பங்களை அதில் ஆசீர்வதிக்கும்படியாக உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட செய்தியை மாற்றம் நாங்கள் உட்கொண்டதோடு விடைக்கு செய்திக்கு சேர்ந்த வாழ்வை எங்கள் வாழ்வை நாங்கள் முழுவதுமாக உங்களுடைய குறிக்கரத்து நாங்கள் தாழ்த்திய இந்த விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ளும்படியாக ஆவியானவர் தாமே எங்களை உறுதிப்படுத்தி எங்களை பலப்படுத்தி காத்துக் கொள்ளும்படியாக உண்மை நோக்கி நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம். கடவுளை மீதிய நேரம் முழுவதும் ஆடி தங்கட்டும். வெட்பரேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் தொடர்ந்து கடவுளை போற்றும்படியாக பாடல் புத்தகத்திலே 663வது பாடலை பாடவும். இந்த வேலை கத்திருக்கிறது காணிக்கை சேகரிக்கப்படும். 663வது பாடலை வேண்டும். Wow.
அனைவரும் சேர்ந்து பாடும் புத்தகத்திலே 122வது பக்கம் இருக்கின்ற பிரார்த்தனை மாலை என்பதற்கு அன்பாக இருக்கிறேன். நிலத்திலும்
கர்ப்பவதிகளுக்கு மகிழ்ச்சியான பேரை கண்டிடும். சகல பிள்ளைகளையும் பிரியாணிகளையும் கண்டதையும் ஆதரிக்கிறோம். குற்றமில்லாமல் கைது செய்யப்பட்டவர்களை உதவியார். சகல கைதுகளையும் ஆதரவற்ற பிள்ளைகளையும் மாற்றுத்திறனாளிகளையும் ஆதரிக்கிறோம். அனைத்து படைத்த எங்கள் இறைவா, இந்த ஒரு சொல்லியின் மாலை வேளையில் எங்களை நாங்கள் முழுவதுமாக உம்முடைய திருக்கரத்திற்குள்ளாக அர்ப்பணித்திருக்கிறோம். நாங்கள் மன்றாடின ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கும் ஆண்டவர் இறங்கி நல்ல பதில்களை கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். உம்முடைய சமாதானம், உம்முடைய வாழ்வும், கடவுளுடைய திருச்சனை நாங்கள் எங்களை முழுவதுமாக ஊற்றிவிடவும், உம்முடைய இறை பிரசனத்தினாலே நாங்கள் முழுவதுமாய் ஆளுகை செய்யப்படவும், கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கையை வாழவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை தர நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரை, உம்முடைய சமூகம் வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். சிறுவர் முதற்கொண்டு பெரியோர் மட்டும் இருக்கின்ற ஒவ்வொரு இறைமக்களையும் கடவுளில் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக தொட்டு ஆசீர்வதித்து இல்லங்களுக்கு அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் உங்களை நோக்கி மன்றாடுகின்றோம். இந்த நாளிலே பகலேரம் முழுவதும் எங்களை பட்சமாய் பாதுகாத்தீரே நன்றி. தர்மியான மாலை நேரத்தில் நாங்கள் அனைவருடைய சமூகம் வந்து உம்மை பாடி ஆராதிக்க, உம்முடைய வாழ்வதற்கின்ற இறைவாக்குகளை கேட்க, உம்முடைய சமூக நோக்கி மன்றாட எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை தந்தபடினாலே மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். உம்முடைய சமூகம் படைத்திருக்கின்ற ஒவ்வொரு காணிக்கையின் கரங்களுக்காக செபிக்கிறோம். படைத்திருக்கின்ற காணிக்கை கரங்களை ஆண்டவர் பொருட்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் அவரை நோக்கி செபிக்கிறோம். தந்தையே, இந்த வேளையிலும் பல்வேறு வேண்டலோடும் உம்முடைய சமூகத்திலே பல்வேறு குணமான ஆசீர்வாதங்களாக நிறைத்து இல்லங்களுக்கு மனரதியமாய் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் உங்களை நோக்கி செபிக்கின்றோம். வரையத்தின் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக செபிக்கிறோம். அநேக மக்கள் கடந்து வந்து உங்களுடைய ஆலயத்தில் உமக்கு நன்றி சொல்லும்படியாக, கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். களைப்போடு வந்தாலும் எங்களுக்கு செல்லுகின்ற வேளைகளை நிறைவான சமாதானத்தோடு ஆண்டவர் கொடுக்கிற ஆற்றலோடு நாங்கள் இல்லம் சொல்ல கடவுள் கிருபை தாரும். இந்த இரவிலே ஒவ்வொருவருக்கும் இன்பமான நின்றை தாரும். தூங்குகின்ற வேளையிலே கெட்ட சொப்பனங்களோ, விசபை தொல்லைகளோ, பிசாசு உபத்திரவங்களோ ஒன்றும் உடைய பிள்ளைகளை அணுகாத இந்த வேலையில் காணப்படுகிற அன்பு குழந்தைக்காக நாங்கள் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை இறைய பகுதி சரியாக பொருந்தால் கூட அடிக்கடி அதிகமான கார்பரேஷன், அதிகமான ஆண்டவரை இதோ அவருடைய குழந்தைகளுடைய வாழ்விலும் கூட ரத்தத்திலே அந்த அளவு ஆண்டவரை பிரஷர் சற்று குறையாத வழிக்கு அதே அளவில் காணப்பட்டுக் கொண்டிருப்பதை ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரை இந்த வேளையிலும் சின்ன சிறு குழந்தைக்கு உங்களுடைய ஆசிலை வர செய்யும்படியாய் செபிக்கிறோம். உங்களுடைய பிரசனத்தை பிள்ளை கொடுத்துகிறது ஆண்டவரை வீச பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை புது நன்மை பெற்றுக்கொள்ள உமக்கு நன்றி சொல்லத்தக்கதாக
கடவுள் அற்புதங்களை அந்த குழந்தையாக கதை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்யப்படுவதற்காக நன்றி. உங்களை திருவையினால் உல்லாசம் உடைய பிள்ளைகளை பராமரித்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வேலைக்கு ஆனந்தம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எதிர்பாராதமாக அவையாளர்களை ஏற்பட விபத்திலும் ஆண்டவர் ஜீவனை கொள்ளை பிள்ளை தந்தபடினாலே உமக்கு நன்றி. ஆண்டவரை உடைய பிள்ளை பலப்படுத்த வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். காய்களாக கட்டி பலத்தினால் இடைக்கட்டி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் உங்களுடைய சமூகத்துக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களது தேவைகளையும் சந்தித்து ஆசிரியத்தில் எங்களுக்கு நிறைவோடு அனுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கடமையோடு அனைத்து துதி கன மகிமை உமக்கு நாங்கள் படைக்கிறோம். மீட்பரேசுவின் இனிய திருப்பெயரிலே மிகுந்த மனத்தாழ்வோடு வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளுங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற இறைவனாக நாம் அனைவரும் இணைந்து இருப்போம். பரமனின் பிதாவே, உம்முடைய நாம் பிரசித்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பருவத்திலே செய்யப்படுவது போல உங்களையும் செய்யப்படுவதாக. அனைத்து வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்காக மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். ராஜன் வல்லமையும் மகிமையும் என்னை சுவாமி. ஆமென். ஆண்டவர் அருளுகின்ற இறை ஆசிரியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் ஐக்கியமும் உங்கள் அனைவருடமே இருப்பதாக.